எதுக்கு சான்சஸ் அதிகங்கிறத வந்து எதை வச்சு கணிப்பாங்கன்னா, இதுக்கு அடுத்தது என்ன வரும், ஏக்கு அப்புறம் என்ன வரும், அதிகபட்சமாக எந்த வார்த்தை அதிகமாக வருதோ அந்த வார்த்தை இங்கே சேர்த்துக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அந்த வார்த்தை வந்து ஹோல் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்தது என்ன வரும், அண்ட் ஆப்பிள் வரலாம். ஓகே, அண்ட் இன்ஜினியரோட அண்ட் ஆப்பிள் அதிகம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ப்ராபபிலிட்டி இப்படி பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் இதோட சேர்த்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அண்ட் ஆப்பிள் சொல்ல முடியுமா, கிடையாது. அண்ட் இன்ஜினியர் அது மாதிரி ப்ராபபிலிட்டி வரும். ஸோ இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை வச்சு பார்க்குறப்ப இதோட ப்ராபபிலிட்டி மாறும், ஹோலாக சென்டென்ஸோடு வச்சு பார்க்குறப்ப மாறும். ஸோ அதனால தான் பைகிராம்பாங்க, அப்புறம் இன்னொரு எழுத்தோடு சேர்த்து பார்க்குறது சொல்லுவாங்க, இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஏயும் ஒர்க் பண்ணுது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற சேட்டை எடுத்து முடிச்சிருக்கீங்களா கொஸ்டின், அதுக்கு அடுத்தது என்ன வார்த்தை வரும்னு பார்க்கும். அந்த வார்த்தையும் நீங்கள் கொடுத்த கொஸ்டினையும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை யோசிக்கும், அதுக்கு அடுத்த வார்த்தை யோசிக்கும். அதே மாதிரி யோசித்து அடுத்தடுத்த வார்த்தையை போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குதுல, அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, டக்குன்னு ஹோல்ட் பண்ணிட்டு அனுப்புவாங்க. நீங்கள் பழைய சார்ஜிபிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா டைப் பண்ணிட்டு வரும், இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே அனுப்பும், ஏன்னா அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ வந்து அது என்னமோ நேச்சுரலாக உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படுமே தவிர அது ஆக்சுவலாக ஒரிஜினலாக அப்படி பண்ணல. உள்ளார இருந்து ஒவ்வொரு வார்த்தையாக தான் ப்ரிடிக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மாடலில். இப்போ ரீசனிங் மாடல்னு ஒன்று வந்திருக்கு. ரீசனிங் மாடல்னால் என்னென்னா, சிந்திக்கிற மாதிரி காட்டும். ஆக்சுவலாக அதுக்கும் பல ரீசன்ஸ் சொல்கிறாங்க, ஏன் இது ஆக்சுவலாக சிந்திக்கிற மாதிரி காட்டுதுன்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்டதுக்கு கொஞ்சம் யோசிக்கும், அது கொடுக்குற பதிலையே அதை எடுத்து திரும்ப திரும்ப செக் பண்ணும், இந்த பதில் கரெக்டாக, இதுக்கு வேறு எதுவும் சான்சஸ் இருக்கான்னு அப்படியே யோசிச்சு பதில் சொல்லும். சரிங்களா, இதுதான் வந்து ஜென்ரலாக இது. இப்போ நான் அந்த டேட்டா செட்டு கொடுத்து படிக்க சொன்னேன்ல, இதான் வந்து ஜென்ரலாக கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வார்த்தையில் கார்பஸ், CORPUS. ஹேண்ட் ரைட்டிங் போராக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கார்பஸ்மாங்க. ஸோ இந்த கார்பஸில் வந்து என்ன இருக்கோ அதுதான் அதனால் பதில் சொல்ல முடியும். இந்த கார்பஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே ஒரு கார்பஸ் வந்து 3 லெட்டர் வேர்டை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு வேர்டை கொடுக்குறீங்க, அந்த வேர்டு அதை ஆல்ரெடி படிக்கலைன்னா அதனால் பதில் சொல்ல முடியாது. ஓகேவா, நீங்கள் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப படித்ததை தாண்டி வெளியே வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிடுறீங்களா, அதே கதை தான் இங்கேயும், அதனால் பதில் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து கார்பஸ். அப்புறம் நான் சொன்னேன்ல, இந்த வார்த்தைக்கு அடுத்தது என்ன வார்த்தை வரும் அப்படின்னு 2 வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா அது பைகிராம், 3 வார்த்தையை வச்சு பண்ணால் அது மாறும். அதே மாதிரி 4 அப்படியே மாறிட்டே வரும், அதுதான் என்கிராம் அப்படிம்பாங்க. இதாங்க ஃபண்டமெண்டலாக ஒரு ChatGPT இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும். பட் அது வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி டெக்ஸ்ட்லாம் படிக்காது. அது எப்படி படிக்கும்னு நான் சொல்கிறேன்.